அன்யோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லவ் ரீசெட் அப்படின்ற கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், கடைசியா இதை எப்ப சொன்னு கூட ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அழகான கல்யாண ட்ரெஸ் போட்டு அழகா மேக்கப் போட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட முகத்துல சந்தோஷம் அப்படின்றது ஒரு ஓரமா கூட இல்ல. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா. ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் சுத்தி இருக்க டெக்கரேஷனையும் பார்த்தாலே தெரியும் ஹீரோயின் ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கு இப்ப பாத்திருக்க மாப்பிள்ளையும் பணக்கார வீட்டை சேர்ந்தவர். ஆனா ஹீரோயின் வேற ஒருத்தர் லவ் பண்றாங்க. அவரு அந்த அளவுக்கு பணம் இல்லாதவரு. என்னதான் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஹீரோயின் அவரை தானே லவ் பண்றாங்க. அதனால கல்யாண மண்டபத்துல இருந்து ஹீரோயின் ஜூட் விட்டுடுறாங்க. இன்னொரு சைட் நம்ம படத்தோட ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. என்னோட ஆளு என்னை ஏமாத்திட்டா, இன்னைக்கு அவளுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ஸோடைய மழையில ஃபுல்லா நனைஞ்சுக்கிட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோயினோட நிலைமையை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது அவங்க ஓடியே வந்திருக்காங்க ஹீரோவை தேடி. இந்த சைடு ஹீரோயினை பார்த்த ஹீரோவுக்கு அதை நம்பவே முடியல. ஹீரோயின் நம்மளோட கற்பனையான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் உண்மையாவே கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ கல்யாணத்தை விட்டு ஓடி வரலனாலுமே உன்னோட கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நான் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்லயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம். இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு கிராண்டான ட்ரெஸ்ஸோ கிராண்டான டெக்கரேஷனோ இல்லாம ரொம்பவே சிம்பிளான ட்ரெஸ், சிம்பிளான டெக்கரேஷனோட ரொம்பவே க்ளோஸான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தலைமையில அந்த கல்யாணம் நடந்து முடியுது. இதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே தான் தெரியுது அது எல்லாமே அவங்களோட கற்பனை மட்டும்தான்னு. ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டைகள் வருது. ஒரு கட்டத்துல ஹீரோயின் வீட்டை கிளீனா வச்சுக்கலன்றதுக்காக ஹீரோ ஓவர் டைம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த சைடு ஹீரோயினோ ஒருவேளை ஹீரோ நம்மள சீட் பண்றாரா, அதனாலதான் வீட்டுக்கு டெய்லியும் லேட்டா வராரு அப்படின்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது போதாதுன்னு ரெண்டு பேருமே ஒர்க் போறாங்க அப்படின்றதுனால ரெண்டு பேராலையும் ஒருத்தர் கூட ஒருத்தர் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகுது. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடலான்ற முடிவு எடுக்கிறாங்க. அதனால ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கும் போறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இருக்க விஷயத்தை விட ஹீரோக்கு ஹீரோயின் மேல பண்றதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு போல. முதல்ல ஹீரோயினுக்கும் அவங்க சுப்பீரியருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு ரூமர் போயிட்டு இருக்கும். அதை முதல் கம்ப்ளைண்டா ஹீரோ எடுத்து வைக்கிறாரு. அதோட ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோவை மதிக்கவே மாட்டாங்களாம். அதையும் ஹீரோ இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாது. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது, நான் தான் அந்த நெருப்பு அணைச்சங்கொய்யா, ஐயா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜட்ஜஸும், உங்களுக்கு 30 நாள் டைம் தர, 30 நாள் கழிச்சும் நீங்க டைவர்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விவாகரத்து வழங்கப்படும் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. இதனால கடுப்பான ஹீரோ ஹீரோயினும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உனக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் நீ என்கிட்ட பேசியிருந்தனா நிறைய பிரச்சனைகளை நம்ம வீட்டோட முடிச்சிருந்திருக்கலாம், கோர்ட் வரைக்கும் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், எங்க நீ எதுனா சொன்னா காது கொடுத்து கேட்டாதானே, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் கரெக்ட், மிச்சம் எல்லாருமே தப்பு, அப்படிதானே நீ பேசுவ அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே கார்ல வந்துட்டு இருக்கிறதுனால ரெட் சிக்னல் போட்டது கூட தெரியாம ஹீரோ ரோட்டை கிராஸ் பண்ண ஒரு லாரி வந்து காரை இடிக்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிப்படுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே பெருசா ஒன்னும் அடிப்படல, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா ரெண்டு பேருமே பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இத பத்தி ஹீரோவோட பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் ஒரு சீரியல் பைத்தியமா, சாதாரணமா சீரியல்ல மண்டையில அடிபட்டு பழச மறந்துட்டாங்கன்னா மறுபடியும் மண்டையில அடிபட்டா பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, நீங்களும் ஹீரோவோட மண்டையில அடிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு ஐடியா தராரு. எனக்கு என்னவோ டாக்டர் ஆன்லைன் கிளாஸ்ல தான் டாக்டருக்கு படிச்சிருப்பாருன்னு தோணுது. ஆனா இவரையும் ஒரு டாக்டரா மதிச்சு ஹீரோவோட அப்பா அம்மாவும் கல் எடுத்து ஹீரோவோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. ஆனாலுமே ஹீரோக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரல. இப்ப ஹீரோயினோட பேரண்ட்ஸ் என்ன ஐடியா தராங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் ஒன்னா தானே இருந்தாங்க, இப்பயும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஒன்னா இருந்தாங்கன்னா மேபி பழசு எல்லாமே ஞாபகம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதனால ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போக ஹீரோ அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்றாரு. அவர் எங்க மீட் பண்ணாரு, என்ன நடந்ததுன்ற பிளாஷ்பேக்கை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பாருக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல தான் இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணிருப்பாரு. அந்த பாருக்கு ஹீரோயினும் வந்து இருந்திருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோயினை ஹீரோ பக்கத்துல உட்கார்ற மாதிரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். அவங்கள ஒன் சைடா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது. கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோயினுக்கு சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையில சிக்கிக்குது. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் மேல
ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால ஹீரோயினும் அந்த டாக்டரும் டேட்டிங் போறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாக்டர் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு நடு ரோட்ல கொட்டுற மழையில ஹீரோயினை விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. இப்ப அந்த இடத்துல ஹீரோயினுக்கு யாரோ கொடை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அன்னைக்கே ஹீரோயினை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயினுக்கு மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி ஒரு வழியா அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணி லவ் பண்ணாங்க அப்படின்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டி பிரசன்ட்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பழசு எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்க அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லா பிளானுமே ஃபெயில்ல முடியுது. சரின்னு ஹீரோ ஹீரோயினை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்பி அவங்களை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்களுக்கு எதனா ஞாபகம் வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேருமே ஹிப்னடைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுதான். அடுத்ததா ஹீரோ ஹீரோயின் எப்படி வீட்டையே கொளுத்தி விட்டாங்க, அது எப்படி அவர் வந்து அணைச்சாரு அப்படின்ற டீட்டெயில சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு ஸ்பெஷலா சமைச்சு தரலாமே அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் லைட்டா போதையில இருந்ததுனால தெரியாத கிச்சன்ல லைட்டா நெருப்பு பத்திக்கும். இப்பதான் ஹீரோவும் அவசரப்பட்டு ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்றாரு. அந்த ஹிப்னாட்டிசம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினும் உன் மேல எந்த தப்பும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சரியா பேசிக்கல, நமக்குள்ள இருந்த பிரச்சனையே கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதனால ஹீரோ ஹீரோயின் இன்னும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகல, அதனால அவங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கப்புறமா நீங்க ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடு ஹீரோ அவரோட ஒர்க்குக்கு போனா உன்ன வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயின் அவங்களோட ஒர்க்குக்கு போறாங்க. ஹீரோயினுக்கும் சீனியருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ரூமர் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சீனியரை மீட் பண்ணி நமக்குள்ள என்ன இருந்ததுன்னு கேட்க அந்த சீனியரும் நம்ம ஒரு நாள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதை பார்த்துட்டு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோட என்னால உன்னோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சு, என்ன மன்னிச்சிடுன்னு சாரியும் சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் தங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஆரம்பத்துல ஒன்னா தங்கும் போது வித்தியாசமா இருந்திருக்கும், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட தங்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் தங்கறதுக்கு பழகிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேருக்குமே இன்னும் முழுசா பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இது பத்தி தெரிஞ்சுக்க ரெண்டு பேருமே டாக்டரை மீட் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருந்தா எதனா ஞாபகத்துக்கு சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின், என்னதான் ஹீரோ கூட நான் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருந்தாலுமே அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுற அளவுக்கு நாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்படி இப்படிதான் இருக்க முடியாது, ஆனா ரெண்டு பேருமே பாஸ்ட்ல லவ்வர்ஸா இருந்தப்ப எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாமே ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் போறாங்க. இப்படி பழைய மெமரிஸை கொண்டு வரதுக்காக ஆரம்பிச்சா அவங்களோட பயணத்துல அவங்களுக்கு புது மெமரிஸ் நிறையவே கிடைக்குது. மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை ரெண்டு பேருமே இன்னும் ரியலைஸ் பண்ணல. இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போக நாளாக ஹீரோ ஹீரோயின் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே வர ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் க்ளோஸா இருக்கதை ஹீரோயினோட தங்கச்சி பார்த்துட்டு அவங்களோட அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோ கிட்ட நான் என்னைக்குமே உன்ன மருமகனா ஏத்துக்கிட்டதே கிடையாது, இப்ப கூட ஹீரோயினுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு அமிச்சனே தவிர உன் கூட வாழறதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கூட 30 days டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 30 நாள் முடிஞ்சிருச்சான். அதனால விவாகரத்தும் ஓகே ஆயிடுச்சான். அதனால ஹீரோயினை ஃபாரினுக்கு போக சொல்லி அவங்களோட அம்மா ஃபோர்ஸ் பண்ண ஹீரோயினுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதனால ஃபாரினுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவும் ஹீரோயினும் இத்தனை நாள் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸை அவரால் மறக்க முடியல. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்தப்ப பாஸ்லயும் சரி இப்பயும் சரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலுமே சண்டை மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, சண்டையும் போட்டுட்டு இருந்தாங்க, சந்தோஷமாவும் இருந்தாங்க. இததான் இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. பாஸ்ட்ல அவர் சரியா புரிஞ்சிருந்திருக்க மாட்டாரு, சண்டையை மட்டும் பெருசா பார்த்துருப்பாரு. அவங்களுக்குள்ள இருந்த அந்த லவ்வை அவர் யோசிச்சு இருந்திருக்க மாட்டாரு. ஆனா இந்த தடவை ஹீரோயின் அவரோட லைஃப்ல அவருக்கு எவ்வளவு முக்கியன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினை ஏர்போர்ட்ல மடக்கி பிடிச்சி, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாததுக்கு நான் தான் முக்காவாசி காரணம், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு மனமுருகி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் காதுல இருக்க ஹெட்செட்டை பொறுமையா கட்டுறாங்க. என்ன நடந்தாலுமே சரி முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு யோசிச்சு ஹீரோவும் சொன்ன எல்லாத்தையுமே திருப்பி சொல்லி மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா ஹீரோ முழுசா பேசுறதுக்கு முன்னாடியே நான் கிளம்புறேன் பைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. சரி விட்றா மச்சான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த சைடு ஃபிளைட் ஏற போன ஹீரோயின் என்ன யோசிச்சாங்களோ தெரியல, ஹீரோவை தேடி வந்து ஹீரோ கிட்ட நான் உனக்கு 3 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள எனக்கு ஏத்தவன் நீ ப்ரூவ் பண்ணணும், அப்படி நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியே ஹீரோ சந்தோஷத்தோட உச்சிக்கே போய் ஹீரோயினை கிஸ் பண்ண இந்த படம் அங்கேயே முடியுது. சரி, ஹீரோயின் சொன்ன மாதிரி 3 மாசத்துல ப்ரூவ் பண்ணாரா இல்லையான்ற கேள்விக்கு பதில் நமக்கே தெரியும். ஹீரோ கண்டிப்பா ஹீரோயினோட ஆர்ட்டை வின் பண்ணிருப்பாரு. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.